மகாவிஷ்ணு சொன்னதை கேட்ட உடனே நாரத முனிவருக்கு ரொம்ப ஆச்சரியமோ ஆர்வமோ ஏற்படுது. இந்த சுயம்பரத்தை கண்டிப்பாக நம்ம போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப வேகமாக ஆர்வத்தோட அவர் பூலோகத்துக்கு வராரு. நேராக ஸ்ரீபுரத்துக்கு போகிறாரு. அங்கே அம்பரீஷனோட மகள் ஸ்ரீமதியோட சுயம்பரம் நடந்துகிட்ருக்கு. அங்கே போய் பார்த்தோம் அப்படின்னா பல மன்னர்கள், பல இளவரசர்கள், பல வீரர்கள் நிறைய பேர் அங்கே போட்டி போட்டு நின்றுட்டுருக்காங்க. ஏன் தேவலோக ஆண்கள் கூட நிறைய பேர் அங்கே வரிசையில் நின்றுட்டு என்னை திருமணம் செஞ்சிக்க மாட்டாளா அப்படின்னு சொல்லி ஏக்கத்தோடு நின்று பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் யாரையுமே அந்த ஸ்ரீமதி தேர்ந்தெடுக்கல. அந்த சமயத்தில் தான் ஸ்ரீமதி அவ்வளோ பெரிய அழகியா அப்படின்னு சொல்லி நாரத முனிவர் ஸ்ரீமதியை பார்க்கறதுக்கு போகிறாரு. போய் ஸ்ரீமதியை பார்த்த உடனே அவர் மனசை பறி கொடுத்துட்றாரு. ஸ்ரீமதியோட அழகு அப்படிங்கிறது சாட்சாத் அந்த மகாலட்சுமியை விட அழகாக இருந்தாங்க. அப்பேற்பட்ட அழகியான ஸ்ரீமதியை பார்த்த உடனே நாரத முனிவருக்கு கல்யாணம் பண்ணால் இப்படி ஒரு பெண்ணை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை ஏற்படுது. ஸ்ரீமதி கிட்ட தன்னோட மனசை பறி கொடுத்து அவர் மனசில் ஒரு சஞ்சலமும் ஏற்படுறாரு. இந்த மாதிரி சுவாரஸ்யமான புராண கதைகளுக்கு நம்ம ஏல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போடுங்க. உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிற கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.